ஸோ எனக்கு இப்போ வரைக்குமே சோஷியல் மீடியாவில் அதால் எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு அவ்வளோலாம் தெரியுதில்லை. ஏதோ வீடியோ எடுக்கிறோம், போடுறோம், நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறோம் அப்படிங்கிறதோட சரி. பட் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும்போது நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். கிடைக்கிறத கொஞ்சம் டைமு. நம்ம எவ்வளோ படித்தாலுமே நம்ம காம்படிட்டர் அதிகமாக இருக்கும்போது தேவையில்லாமல் டைம் வந்துட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. யூடியூப்பில் ஓரளவுக்கு எனக்கு கண்ட்ரோல் இருக்குது. ஸோ நான் என்ன பார்க்கணும், மேக்ஸிமம் டிஎன்பிசி ரிலேட்டடாக தான் பார்ப்பேன். அப்படிங்கும்போது நான் அதிகமாக வேறு எதுக்காகவும் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. பட் இன்ஸ்டாகிராமில் போய் ஒரு வீடியோ போடலான்னு போனேன்னா எனக்கு யூடியூப்ல இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் அதிகம். பட் ஆனால் டைம் பயங்கரமாக கன்சியூம் போய்டும். அப்படியே 1 ஹவர் சும்மா ஏதாவது 2 பார்க்கலான்னு போவோம், 1 ஹவர் மேலே போயிடும். அதனால் எனக்கு அது ரொம்பவே பயம். அதனால் இப்போலாம் மொபைல் யூஸ் பண்ணேன்னா டைமர் ஆன் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேலே நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா படிக்கிறதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. கிடைக்கிறது கொஞ்சம் டைமுங்கும்போது தேவையில்லாமல் நிறைய விஷயத்தை யூஸ் பண்ணிட்டு வேஸ்ட் பண்ணிட்டோன்னா அப்புறம் மறுபடியும் 2026 வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ 2025 ஜாப் வாங்கணுன்னா சோஷியல் மீடியாவை கவனமாக யூஸ் பண்ணுங்கள். மொபைலில் நிறைய பெனிஃபிட்டும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ரெண்டுமே பார்த்து